இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் டெய்லி காலையில் 1 லிட்டரு குடிக்கிறாங்க, சில பேர் 2 லிட்டரு, சில பேர் 3 லிட்டரு, சில பேர் 5 லிட்டரு. கேட்டால் அவர் சொன்னார், இவர் சொன்னாங்க, அங்கே அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இப்படி சொன்னாங்க. இப்படியெல்லாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க, அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணியை உடம்புக்குள்ளே போய் அதை ஜீரணம் பண்ணி கழிவாக வெளியே தள்ளுறதுக்கு கிட்னி அவ்வளோ வேலை பார்க்குதுங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 1 லிட்டரு 2 லிட்டரு 3 லிட்டருன்னு நீங்களா வேலை பார்க்குறீங்க? தண்ணி உள்ளே போச்சுன்னா கிட்னி உட்காந்து அவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு ஊற்றி விட்டு போயிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த கிட்னி அவ்வளோ வேலை பார்த்து 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 என்ன ஆகும்னா கிட்னியே போயிடும், கிட்னி ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரிலாம் காலையில் எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி லிட்டர் கணக்கிலலாம் குடிக்கக்கூடாது. அது எதற்காக இந்த பழக்கம் வந்ததுன்னா, அந்த நேச்சுரோபதியில் ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வயிற்றில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஜீரண சம்பந்தமான பிரச்சனையோடு நீங்கள் ஒரு நேச்சுரோபதி கிளினிக் போனீங்கன்னா அவங்க உங்கள் ஸ்டொமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மருத்துவம். அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் பண்ண சொல்லுவாங்க. மேபி 14 நாளில் 21 நாளில் இல்லை 40 நாள் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா உங்கள் வயிறை சரி பண்ணுறதுக்கு. சரி பண்ணி முடிச்சுட்டு நிறுத்திக்கணும். அதையே தொடர்ந்து அட்வைஸ் பண்ணி நீங்களும் குடிச்சு இருக்கிறவங்களையும் குடிக்க சொல்லக்கூடாது. அப்போ தண்ணி நான் எவ்வளோ குடிக்கணும்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. தாகம் எடுத்தால் குடிங்க, தாகம் அடங்குச்சுன்னா நிறுத்திக்கிங்க. உடம்பு கேட்கும் ஐயா, உடம்பு கேட்கும், எனக்கு தண்ணி குடுன்னு கேட்கும். அது கேட்டுச்சுன்னா அதுக்கு தண்ணி கொடுங்க, வேண்டான்னு சொன்னிச்சுன்னா நிறுத்திக்கிங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எப்போ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், அதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஆண்டவன் போட்டு தான் சார் விட்டுருக்கான். நம்மளை எந்த சக்தி படைச்சதோ அது எல்லாமே அந்த இன்டெலிஜென்ஸை உள்ளே போட்டு தான் விட்டுருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நமக்கு மட்டும் இல்லை, அத்தனை மிருகங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு புலியோ இல்லை ஒரு நாயோ ஒரு பாம்போ எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு அது யாரையும் போய் கேட்குறதில்ல. அதுக்கெல்லாம் ஸ்கூல்லாம் கிடையாது. அதுகளுக்கே தெரியும் எவ்வளோ குடிக்கணும், எப்போ தாக எடுக்கும், அது வாட்டில் போய் குடிக்கும், அது வாட்டில் போய் வாழும். நமக்கு மட்டும் என்ன சொல்லியா கொடுக்கணும், எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் உங்கள் உடம்புல நீர் பிராணன் அந்த சூரிய ஒளி வெப்பத்தில் இழுத்துருது, தண்ணித்தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் வெயில் காலத்தில். அதே குளிர்காலத்தில் தண்ணித்தாக எடுக்காது. அப்போ உடம்பு என்ன சொல்லுது, தண்ணி வேண்டாங்குது. அப்போ வெயில் காலம் வரும்போது தண்ணி இன்னும் குடுன்னு கேட்குது. சாப்பாடே வேணாம், எனக்கு தண்ணியை மட்டும் குடுன்னு கேட்குது. தண்ணியை கொடுத்தீங்கன்னா உடம்பு அடங்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தண்ணி கேட்கும். அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, வெப்பம், தட்ப வெப்பம், உங்களுடைய வேலை, உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய கண்டிஷன், மைண்டு, இது எல்லாத்தையும் வச்சு உடம்பு கால்குலேட் பண்ணும். எப்போ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு உடம்பு தான் சொல்லும். நானோ இல்லை யாரோ சொல்ல முடியாது. அது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, தாகம் அடங்குச்சுன்னா தண்ணியை நிறுத்திக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்?